அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு தொண்டாற்றிய நம்ம நேற்று கூறியது போலவே தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் பிறந்த தினம் என்று தமிழ் மொழிக்கு அரும்பெரும் தொண்டாற்றியவரும் தமிழ் தாத்தா என்று போற்றி கொண்டாடப்படும் தமிழறிஞருமான உவே சாமிநாதர் பிறந்த தினம் என்று கல்கி தான் இவரை முதல்ல தாத்தா அப்படின்னு சொல்லுவார். அதனால் இவர் தமிழ் தாத்தாலாம் ஆகிட்டார். இவர் ஒரு பிராமணர்னா ஐயர். கும்பகோணத்துக்கு அருகே உள்ள உத்தமதானபுரம் என்ற சிற்றூரில் பிறந்தவர் 1855. தந்தை ஒரு இசைக்கலைஞர், அப்பா ஒரு மியூசிஷியன். அதே ஊரில் தொடக்க கல்வியும் இசையும் பயின்றார். இவருக்கு தமிழில் இருந்த பேரார்வத்தை கண்டு எங்கெல்லாம் தமிழ் பாடம் கற்றுத் தருபவர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் சென்று குடியேறி மகனுக்கு கல்வி கற்க செய்தார் தந்தை. புகழ்பெற்ற மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்திடம் 17ஆம் வயதில் 5 ஆண்டு காலம் தமிழ் கற்று தமிழறிஞரானார். 1880 முதல் 1903 வரை கும்பகோணம் அரசு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார். கல்லூரியில் ஒரு வாத்தியாராக இருந்திருக்கிறார். பின்னர் 1903 முதல் 16 ஆண்டுகள் சென்னை மாநில கல்லூரியிலும் பணிபுரிந்தார். பழந்தமிழ் ஏடுகள் பழையனமாக இருந்ததால் அவற்றை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்குள் உண்டாயிற்று. பல இடர்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் விடாப்பிடியாக முயன்று 1887 சிந்தாமணியை வெளியிட்டார். அன்று முதல் இறுதி மூச்சு வரையில் ஆங்காங்கே மறைந்து கிடந்த தமிழ்த்தாயின் ஒவ்வொரு அணிகலன்களாக தேடி கண்டுபிடித்து அணிகலன்களாக உள்ள இலக்கியத்தை தேடி கண்டுபிடித்து புதுப்பித்து தமிழ் அன்னையை அலங்கரித்தார். இவரது காலத்துக்கு முன்பு பெரும்புலவர்களின் படைப்புகள், சங்க நூல்கள், அகநானூறு, புறநானூறு, மணிமேகலை ஆகியவை வெறும் பெயரளவிலேயே இருந்தன. அழிந்து மறைந்து போகும் நிலையில் இருந்த பண்டை தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி அச்சிட்டு பதிப்பித்தார். இதன் மூலம் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் உலகறிய செய்தார். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சிட்டு இருக்கிறார். 3000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் கையெழுத்து பிரதிகளையும் அரும்பாடுபட்டு சேகரித்தார். சமண இலக்கியங்களோடு சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், புராணங்கள், சிற்றிலக்கியங்கள் அடங்கிய ஏராளமான ஓலைச்சுவடிகளையும் தேடி அவற்றை பகுத்து வேறுபடுத்தி தொகுத்து பிழை திருத்தி அச்சில் ஏற்றினார். இதன் மூலம் இவற்றை அழிவிலிருந்து காத்ததோடு அடுத்தடுத்து வரும் தலைமுறையினருக்கும் தமிழின் பெருமையை உணர்த்தியுள்ளார். பின்னாளில் அவற்றுக்கு உரையும் எழுதியிருக்கிறார். சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் பழையதும் புதியதும் நல்லுரை கோவை உள்ளிட்ட பல உரைநடை நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். கருத்தாளமும் நகைச்சுவையும் கலந்த இளையோட பேசும் திறன் கொண்டவர் இவர். தமிழ் இலக்கியத்துக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கிறது. படிக்காமலே முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். இதை தவிர மகோபாத்தியாய மற்றும் தக்ஷண கலாநிதி ஆகிய பட்டங்களும் பெற்றிருக்கிறார். இவரை சிறப்பித்து இந்திய அரசு தபால் தலை 2006ஆம் ஆண்டு வெளியிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சென்னை பெசன்ட் நகரில் இவரது பெயரில் நூல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தாத்தா என்று போற்றப்படும் இவர் 1940ஆம் ஆண்டு 84 வயசில் இந்த உலக வாழ்வை நீர்த்து விடுகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. பல புத்தகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் ஐயரோ என்னமோ இருந்து தொலைஞ்சிட்டு போகிறாரு. ஆனால் இலக்கியங்களை முக்கியமாக அவர் பதிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதியை தாண்டி பிற்பகுதியில் பிறந்தவர். 1855 1940 மொத்தம் 1855 முதல் 1940 வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார். 84 ஆண்டுகள். தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்ல, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சிருக்கிறார். 1880 முதல் 1903 வரை கும்பகோணம் அரசு கல்லூரியில் ஆசிரியராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் முக்கியமான ஒரு பணி தான்.
பின்னர் 1903 முதல் 16 ஆண்டுகள் சென்னை மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜில் வேலை பார்த்துருக்காரு. நன்றி, வணக்கம்.